தாவேக அரசு எழுதி கொடுத்த விஷயங்கள்ல உண்மை இருக்கா, உண்மை இல்லையா, தெளிவு இருக்கா, தெளிவு இல்லையா, எதிர்கால திட்டம் இருக்கா, திட்டம் இல்லையான்னு சொல்லி எண்ணற்ற விஷயங்கள் இருந்தாலுமே ஆளுநர்கள் பேசினதா சொல்லி எண்ணற்ற தகவல்கள் வெளியே வந்திருந்தது. அப்படி வந்த தகவல்கள்ல என்ன ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் என்னன்னா, சமூக நீதி கணக்கெடுக்கும் தாவேக அரசு அப்படின்னு சொல்லி ஹெட்லைன்ஸ் போட்டாங்க. என்னது, தமிழ்நாடு முதலமைச்சரான திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் சமூக நீதி கணக்கெடுப்பு எனும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க போறாரா? ஏன்னா இது திருப்பரங்குன்ற பிரச்சனை வந்தப்பையும் திரு விஜய் அவர்கள் வாய் திறக்கல, ஏன் பேசல, இந்த பக்கம் பேசினா முஸ்லிம்கள் கொச்சிப்பாங்க, அந்த பக்கம் பேசினா இந்துக்கள் கொச்சிப்பாங்க, எதுக்கு நாம தேவையெல்லாம் பேசி ரெண்டு பேர்ல ஏதோ ஒருத்தரோட வெறுப்பு சம்பாதிச்சுக்கிட்டு நாம பேசவே தேவையில்ல, இவங்களும் கொச்சிக்க போறது இல்லை, அவங்களும் கொச்சிக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் பேசவே இல்லை. அதே மாதிரி தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல ஆணவ படுகொலைகள் நடந்தது, அதை பத்தியும் திரு விஜய் அவர்கள் பேசவே இல்லை. ஏன்னா ஆதரவா பேசினா அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க கோச்சிப்பாங்க, எதிரா பேசினா இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க கோச்சிப்பாங்க. நாம் எதுக்கு கருத்து தெரிவிக்கணும்? நமக்கு அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் ஓட்டு போடணும், இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் ஓட்டு போடணும், நமக்கு எல்லாருமே ஓட்டு போடணும், நாம 108 இடத்துல ஜெயிக்கணும் அப்படின்ற காரணத்தினால திரு விஜய் அவர்கள் அந்த பிரச்சனைக்கு பேசல, இந்த பிரச்சனைக்கு பேசல. இதன் பிறகு பிரச்சனை வந்தாலும் திரு விஜய் அவர்கள் கண்டிப்பாக பேச போறது இல்லை.